ஹலோ எவ்ரிவன், ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட ஃபஸ்ட் டே கிளாஸில் மெட்டீரியலுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கிளாத்து. இந்த கிளாத் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிளாத் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். பியூர் காட்டன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஒரு பாலிஸ்டர் மிக்ஸ்டர் காட்டன் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பியூர் காட்டன் அப்படின்னா உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பாலிஸ்டர் மிக்ஸ்டு காட்டன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிளாத் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் பாப்லின் கிளாத் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் பெயிண்ட் ப்ராக்டிஸ்க்காக சில்க் காட்டனில் ஒயிட் கலர் ப்ராக்டிஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய கிளாத்தில் வந்து நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வேறு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசிங்காக. எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்பன் ஷீட் யூஸ் பண்ணி தான். ஸோ இதில் வந்து 2 கலர் கார்பன் ஷீட் இருக்குது, எல்லோ ஒயிட். ரொம்ப லைட் கலர் இருக்குது. இப்போது ஒயிட் கலர் கிளாத்லாம் ஒயிட் கலர் கார்பன் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக் கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்சிங் பேலட். பெயிண்ட் எடுத்து நம்ம டேரெக்டாக பாட்டில்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பேலட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மிக்சிங் பேலட் வாங்கிக்கோங்க. மிக்சிங் பேலட்டில் லார்ஜ் சைஸ் இருக்குது, ஸ்மால் சைஸ் இருக்குது. நான் இப்போ வச்சுருக்கிறது லார்ஜ் சைஸு. இதிலே ஸ்மால் சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷில் பிராண்டட் இருக்குது. எல்லா பிராண்ட்லேயும் உங்களுக்கு ப்ரஷஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ். இந்த 2 ப்ரஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெபர் கேஸ்டலில், கேம்லினில், எல்லா பிராண்ட்லேயுமே நிறைய பிராண்ட்ஸில் ப்ரஷஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ப்ரஷ் வந்து 0லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ப்ரஷ்ஷு. 0, 1, 2, 3 அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் செட் ஆஃப் ப்ரஷ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்பர் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 4, 6, 8, 10, 12 இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த ப்ரஷஸ் வச்சே நீங்கள் எல்லா பெயிண்ட்டுமே பண்ணிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு 0 சைஸ் வேணும், இல்லை நம்பர் 1 வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த செட் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் சைஸ்லேருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு இதிலே ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நம்பர் 0 வந்து ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த ப்ரஷ்ஷு. ஸோ அந்த மாதிரி ப்ரஷ் மட்டும் நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் எல்லா ப்ரஷ்ஷுமே இதில் கவர் ஆகிடும். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ப்ரஷ் வாங்கும்போது அந்த மேலே ப்ரஷ்ஷில் ஹேர் மாதிரி இருக்கு இல்லையா, அது ஈவனாக கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ரஷ் வாங்கும்போது ப்ரஷ் வந்து சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700, 600, 650 அந்த மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 650க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நார்மல் டேஸில் ஒரு 700லேருந்து 750 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ப்ரஷ் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ ப்ரஷ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் சொல்லியிருப்பேன். ஸ்டோன் நம்ம வந்து டான்ஜூர் பெயிண்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் எந்த ஒரு டாப்பிக்லேயுமே இந்த ஸ்டோன் யூஸ் பண்ண மாட்டோம். டான்ஜூர் பெயிண்டிங்க்கு மட்டும்தான் இந்த ஸ்டோன் யூஸ். அப்படி டான்ஜூர் பெயிண்டிங்க்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு, க்ரீன் இந்த 2 கலர் தான் யூஸ் பண்ணணும். 3 mmலேருந்து 5 mm வரைக்கும் நீங்கள் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான் யூஸ் பண்ணணும், திலகம் ஷேப் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்கொயர் ஷேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும்தான் நம்ம டான்ஜூர் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பெயிண்ட். ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாப்பிக்கே ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றது. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மெட்டீரியலில் அந்த பெயிண்டில் அந்த மேலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபெபர் கேஸ்டல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபெபர்க்ரல்லையும் உங்களுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங் அவைலபிளாக இருக்குது, ஃபெபர் கேஸ்டல்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் ஏன் உங்களுக்கு ஃபெபர்க்ரல் வாங்காமல் ஃபெபர் கேஸ்டல் வாங்க சொன்னேன் அப்படின்னா ரெண்டுமே ஃபேப்ரிக் பெயிண்டிங், ரெண்டுத்துலேயுமே ஃபேப்ரிக் பெயிண்டிங் இருக்குது. ஆனால் ஃபெபர் கேஸ்டலில் பார்த்தீங்கன்னா 12 கலர்ஸ் இருக்கும். ஃபெபர்க்ரலில் 10 கலர்ஸ் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா
2 ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெபர் கேஸ்டலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபெபர் கேஸ்டலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலேயே உங்களுக்கு 12 ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கணும். இப்போ பெயிண்டில் பார்த்தீங்கன்னா அக்ராலிக் பெயிண்ட் இருக்குது, பேர்ல் கலர்ஸ் இருக்குது, அது இல்லாமல் ஃபேப்ரிக் கலர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நேம் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் கிளாத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ அக்ராலிக் கலர்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிளாஸில் நான் சொல்லிடுவேன். பட் நீங்கள் ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கலர்ஸ் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா 2 ஷேட்ஸ் சொன்னேன் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேட் தான். ஒன்று ஸ்கின் ஷேடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் வந்து கில்டர் ஷேடில் இருக்க மாதிரி இருக்கும். இந்த 2 ஷேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஃபெபர் கேஸ்டலில். ஸோ இதுவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கும்போது கரெக்டாக அந்த பாட்டில்லையும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும், அந்த பாக்ஸ்லேயும் மென்ஷன் ஆகிருக்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட் அப்படின்றது. அதை செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் டைரெக்டாக நம்மளால் ஃபேப்ரிக்கில் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ அக்ராலிக் கலர்ஸ் அப்படின்றது இந்த ஃபெஃபக்ரலில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, இது அக்ராலிக் கலர்ஸ். அக்ராலிக் கலர்ஸ் அப்படின்றதும் அந்த பாக்ஸோட மேலேயும் அந்த பாட்டில்லையும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ அக்ராலிக் கலர்ஸ், பேர்ல் கலர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மீடியம் அப்படின்ற ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இதே ஃபேப்ரிக் கலர்ஸ்னால் டேரெக்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸ்க்கும் அக்ராலிக் கலர்ஸ், பேர்ல் கலர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நீங்கள் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளாஸில் வந்து கவர் ஆகிடும். இது வந்து அக்ராலிக் கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பார்க்கும்போது சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த நேம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஃபேப்ரிக் கலர்ஸ்ன்றது நீங்கள் டைரெக்டாக வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறது. இந்த மாதிரி அக்ராலிக் கலர்ஸ், பேர்ல் கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்கள் மீடியம் அப்படின்ற ஒன்று மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா கிளாத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும். ஸோ இப்போ அக்ராலிக் கலர்ஸ் பார்த்தாச்சு, ஃபேப்ரிக் கலர்ஸ் பார்த்தாச்சு. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்றது மென்ஷன் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து அக்ராலிக் கலரோட பாக்ஸ் வாங்கியிருந்தீங்க. ஸோ அக்ராலிக் கலர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மீடியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இப்போ ஷேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஃபெபர் கேஸ்டலில் சில ஷேடு இருக்கும், ஃபெஃபக்ரலில் சில ஷேடு இருக்கும். இப்போ ஷேட்ஸ் இல்லை, இது அக்ராலிக் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா அதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அக்ராலிக் கலர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா லூஸ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ளூ கலர் பாட்டில் இருக்குல்ல, இது வந்து லூஸ் கலர்ஸ். இது வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் தான், ஃபெஃபக்ரல் பிராண்டு. சேம் ஃபெஃபக்ரல் பிராண்டில் உங்களுக்கு அக்ராலிக் கலர்ஸும் இருக்குது, ஃபேப்ரிக் கலர்ஸும் இருக்குது. ஃபேப்ரிக் கலர்ஸ் அப்படின்னும் போது நம்ம இப்போது ஃபெபர் கேஸ்டலில் ஒரு 12 கலர்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த 12 ஷேடு இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஷேட் தேவைப்படுது, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், எல்லோ, பிங்க், வயலட், அந்த மாதிரி வேறு கலர் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி லூஸ் கலர்ஸில் நம்ம ஒரு பாட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லூஸ் கலராகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதாவது பாக்ஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் சிங்கிள் பாட்டிலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட்டு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஒயிட்டு, 2 எல்லோ, அந்த மாதிரி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் கோல்டு அப்படின்றது கோல்டர் வந்து ஒரு கில்டர் எஃபெக்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்கும். இதில் கேம்லின் பிராண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து கேமல் பிராண்ட் இருக்குது, ஃபெஃபக்ரல் பிராண்ட்லேயும் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே இந்த மெட்டாலிக் கோல்டு வந்து அவைலபிளாக இருக்கும். இது மெட்டாலிக் கோல்டில் அக்ராலிக்கு, மெட்டாலிக் கோல்டில் பேர்ல் கலர்ஸும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இதுக்குமே நீங்கள் மீடியம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மீடியமையும் நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீடியம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் அதிகமாக நம்ம கோல்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து எப்போவுமே ஒரு 2 பாட்டில்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஜூர் பெயிண்டிங்க்கெலாம் இதுதான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி மெட்டாலிக் கோல்டு யூஸ் பண்ணுறதுனால எப்போவுமே ஒரு 2 பாட்டில்ஸ் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கேமல் பிராண்ட் இருக்குது, ஃபெஃபக்ரல் பிராண்ட் இருக்குது, அது இல்லாமல் பேர்ல் கலர்ஸ் இருக்குது. இந்த எல்லா கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு மெட்டாலிக் கோல்டு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேமல் பிராண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு கோல்டு கலர் மெட்டாலிக் கோல்டில் பவுடர் ஃபார்மேட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பவுடரில் வந்து நீங்கள் மீடியம் மிக்ஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பவுடர் பார்த்திங்கன்னா லைட்டாக டச் பண்ணிங்கன்னா ஒரு லிக்விடாக இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடராக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக அந்த பவுடர் எடுத்துகிட்டு அதில் வந்து மீடியம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு இல்லை எங்கே ஒர்க் பண்ணுமோ அது கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து உங்களுக்கு பவுடர் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் பவுடர் ஃபார்மேட்லேயே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் காமிக்கிறேன். சேம் அதுவுமே அக்ராலிக் கலர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கில்டர் கோனு.
3D அவுட்லைனர் கில்டர் கோன் அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கும், கில்டர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி கோன்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 கோன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3D அவுட்லைனர் கில்டர்னு மென்ஷன் பண்ணியிருந்துச்சு அப்படின்னாலே உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கில்டர் ஃபார்மேட்லேயே இருக்கும். ஒரு ஃபெஃபிகால் அந்த மாதிரி ஒரு கம்மில் வந்து ஒரு கில்டர் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்கும். க்ரீன் கலர் கேப் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 3D அவுட்லைனர். 3D அவுட்லைனரில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு கில்டர் ஷேட் இருக்காது, பட் லைட்டாக உங்களுக்கு கில்டர் ஷேட் இருக்கும். இதில் கோல்டு எல்லோ இந்த 2 கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது 3D அவுட்லைனர் கில்டர், 3D அவுட்லைனர் இது ரெண்டுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து கோல்டு சில்வர் இந்த மாதிரி கலரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கில்டரில் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவுட்லைனர் 3D அவுட்லைனர் அந்த க்ரீன் கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து எல்லோவும் கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா அக்ராலிக் கலர்ஸ்க்கு மீடியம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. மீடியம்ன்றது இந்த மாதிரி பாட்டிலில் தான் இருக்கும். இந்த மாதிரி மீடியம் வந்து ஃபெஃபக்ரல்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, கேமல்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மீடியம் 1 மீடியம் 2 அப்படின்றது இந்த மாதிரி பாட்டிலில் அவைலபிளாக இருக்கும். மீடியம் 1 பார்த்திங்கன்னா மீடியம் 1 நம்ம மெட்டாலிக் கோல்டு இருக்கு இல்லையா அதுக்கு வந்து மீடியம் 1 மிக்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் அக்ராலிக் கலர்ஸ் எல்லாத்துக்குமே மீடியம் 2 யூஸ் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு பாட்டில் வந்து மீடியம் 1 மட்டும்தான் காமிக்கிறேன். மேக்ஸிமம் ஃபேப்ரிக் பெயிண்டிங்லாம் அவைலபிள் இருக்காது, ரொம்ப ரேரு, ப்ரீ ஆர்டர் மட்டும்தான் அக்செப்டபிள். ஸோ வந்து இந்த மாதிரி மீடியம் 2 சேம் இதே பாட்டில் இங்கே 1ன்னு போட்டிருக்கு இல்லையா அந்த இடத்துல 2ன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ மீடியம் 1 வந்து நம்ம மெட்டாலிக் கோல்டுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது, மீடியம் 2 அக்ராலிக் கலர்ஸ் பேர்ல் கலர்ஸ்க்கெலாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே கிளாஸஸில் எப்படி மிக்ஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் பெயிண்டில் செட்டா சில்க் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, மரபு அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த 2 பிராண்டில் எந்த பிராண்டில் வேணாலும் நீங்கள் சில்க் பெயிண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில்க் பெயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடாக இருக்கும், ஒரு பெயிண்ட் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு இருக்காது. ஒரு இங்க் இருக்கும் இல்லையா, நார்மலாக நம்ம பென்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இங்க் மாதிரி ரொம்ப ஒரு வாட்டரியாக தான் இருக்கும். நார்மல் வாட்டரில் வந்து ரெட் கலர் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மலாக ப்ரஷ் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், அக்ராலிக் பெயிண்ட்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் எந்த ஆன்லைன் ஷாப்லையும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம். நானே உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு வெப்சைட் ஒரு ஷாப் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், அதில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுலு 2 பவுல் தேவைப்படும். ஒரு பவுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெயிண்ட்க்கு மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் எடுக்கணும். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா ப்ரஷ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பவுல் உங்களுக்கு தேவைப்படும். ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேர்ல் பின்னு, இந்த பென் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நீங்கள் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ரோரிட்டோ பென்னு, இந்த பென் வந்து நம்ம ட்ராயிங் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பென்சிலும் உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஃப்ரேம் உங்களுக்கு தேவைப்படும். கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஆரி ஃப்ரேமு 12 இன்ச்லேருந்து 18 இன்ச்க்குள்ளே எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 12 இன்ச்சுக்கு மேலே உள்ள ஃப்ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். 12 இன்ச்சு, அதுக்கப்புறம் 14, 16 இன்ச்சில் இருக்குது, 18 இன்ச்சில் இருக்குது. ஸோ எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச்லேருந்து 18 இன்ச்க்குள்ளே எந்த ஃப்ரேம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.